அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படிங்கிற கனவாவே நிறைய பேருக்கு இப்போ போயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு F1 விசா வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு. அவரோட டிராஃபிக் ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணலை, ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இது அவரோட விசாவை ரிவோக் பண்ணுறதுக்கு கூட சான்ஸாக போய் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஓவர் ஸ்பீடில் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அவரை உடனே நீங்கள் இந்த நாட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நிறைய செலவு பண்ணி அமெரிக்காவுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்கள அவங்களோட விசாவே ரிவோக் பண்ணுறதுக்கு சான்ஸாக போய் அமையும். அதற்கடுத்து அமெரிக்காவுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. இப்போது ட்ரம்ப் நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு, அது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, விசா உதவி அலுவலகத்தை க்ளோஸ் பண்ண போகிறாராம். அதாவது அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களுக்கு விசா உதவிகளை வழங்கி வந்த CIS அலுவலகத்தையுமே ட்ரம்ப் மூட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசா சார்ந்த புகார்கள் எல்லாத்தையுமே ஒரு 15% வரை இந்த CIS அலுவலகம் தான் கையாண்டு வந்தாங்க. அந்த அலுவலகத்தையுமே இப்போ ட்ரம்ப் க்ளோஸ் பண்ண உத்தரவிட்டிருக்காரு. இதனாலேயுமே அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவில் சட்டவிரோதமா குடியேறியவர்களை மட்டுமல்ல, சட்டப்பூர்வமா குடியேறியவர்களையுமே இப்போ கண்காணிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் நிறைய நாடுகள் மீது வரி போட்டிருக்காரு. இதனாலையுமே அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில நாடுகளின் பொருட்களுக்கு அதிக இறக்குமதி வரி ட்ரம்ப் போட்டிருக்காரு. இதனைத்தான் இப்போ டாரிஃப் வார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பதிலடி நடவடிக்கையா மற்ற நாடுகளுமே மறுபடியும் அமெரிக்கா பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்க. இதனால உலக வர்த்தகத்திலேயே ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு வரிப்போர் காரணமா ஒரு பொருளாதார மந்த நிலை நிகழும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சி பாதிப்பு ஏற்படும். இதனால வேலை வாய்ப்பு குறைவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய இந்த வரி காரணமா இது வேலை வாய்ப்பையுமே குறைக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் மேலுமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ F1 விசா யூஸ் பண்ணி அங்க ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கால தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு காரணமா வேலை வாய்ப்பு குறையும் போது அங்க போட்டிகள் அதிகமாகும். அப்போ அவங்களோட ஸ்கில்ஸை இன்னுமே அவங்க அதிகப்படுத்திக்கணும். போட்டிகள் நிறைய ஆகும் போது இன்னும் நிறைய பேர் இதனால கூட ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. என்னடா அமெரிக்கால படிச்சுட்டோம் ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க நாட்டுக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது ட்ரம்போட இந்த கடுமையான இறக்குமதி வரி விதிப்பு காரணமா முக்கிய கொள்கை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். எதிர்பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்க ஏற்படும். இது இன்வெஸ்ட் பண்றவங்களுக்குமே ஒரு வித தயக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது உலகளாவிய வர்த்தகத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அமெரிக்காவில் வர்த்தக கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா நேரத்திலுமே புதிய விதிமுறைகள் வரலாம் அப்படிங்கிற காரணத்தினால அங்க இன்வெஸ்ட் பண்ண போறவங்களுமே சரி, வியாபாரிகளுமே சரி தைரியமா முதலீடு செய்ய தயங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால உலக பொருளாதாரம் பாதிப்பை சந்திக்கும். ஸோ இதனால மாணவர்களும் கூட பாதிப்பை சந்திக்கலாம் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. வேலை வாய்ப்புகள் குறையும். அங்க ஏற்கனவே பார்த்தோம் OPT அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரத்து பண்ண போறாங்க. OPT அப்படிங்கிறது அமெரிக்காவில் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷ காலம் இல்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அங்க நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஸ்டடீஸுக்கு அப்புறம் அமெரிக்காவில் ஸ்டே பண்றது, அமெரிக்காவில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு வித பயம் இருக்கு. அதாவது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எதனால் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்னா, இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுமே சரி,
அவங்களோட பிளானிங்கை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அதற்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும். ஃப்யூச்சரில் அமெரிக்காவில் தான் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. இல்லை இன்கேஸ் அமெரிக்காவில் படிக்க போகிறது இல்லை அப்படின்னா வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். இதுக்கடுத்து இது ஸ்டடீஸில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா, அமெரிக்க அரசு இப்போ 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் சோதனையை தொடங்கியிருக்காங்களாமா. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பாங்க. ஸோ அங்கேயுமே போட்டி நிலவும். ஸோ இதனால இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்மளோட ஃபியூச்சர் அங்கே டிசைட் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் நினைச்சாலும் மற்ற என்னென்ன நாடுகளில் போய் படிக்கலாம் அப்படிங்கிறத கூட பிளான் பண்ணலாம். இது மட்டுமல்ல, இந்தியாவில் கூட பல வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இந்தியாவில் கூட அவங்களோட பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம், இங்கிருந்துட்டே அங்கே பெட்டரான பல்கலைக்கழகத்தில் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. வேறு நாடுகளுக்கும் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அமெரிக்காவில் என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவை விட்டால் வேற என்ன வழி அப்படிங்கிறத கூட நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ தங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே வெளிநாட்டில் பிளான் பண்ணியிருந்தாலுமே சரி, அதற்கான என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கலாம். இங்கேயே இந்தியாவிலேயே படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம ஒன்ஸ் வந்து திங்க் பண்ணி பார்க்குறது நல்லது.